இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்ளிமெண்ட் மெத்தட் என்று சொல்ற இந்த மெத்தட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் மெத்தட் அப்படின்ற டாபிக்ல எவ்வளவு தூரம் இம்பேக்ட் ஆயிருக்குது. சேம் டைம் இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நாங்க எப்படி ஒரு எஃபிஷியன்டான கால்குலேஷனை நாங்க செய்யலாம்னு பார்த்துட்டு வர போறோம். பிஃபோர் தட் இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் மெத்தட்ஸ்ன்ற இந்த மொடியூல்ல கம்ப்ளிமெண்ட் மெத்தட் அப்படின்றதுல நாங்க பார்க்க போறது உண்மையில டூஸ் கம்ப்ளிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் தான் இங்க நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் இருக்கான்னு சொன்னா இல்ல, இத மாதிரி நாங்க டென்ஸ் கம்ப்ளிமெண்ட் சொல்லியும் இந்த பேஸ் ஒவ்வொரு பேசிஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அதை கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். பட் இங்க நாங்க பார்க்க போறது பைனரி நம்பர் சிஸ்டத்தை வச்சுக்கொண்டு எப்படி நாங்க கால்குலேஷன் செய்யலாம்னு படிக்கிறபடியால டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் தான் நாங்க இங்க பார்த்துட்டு வரோம். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் நிறைய டைப்ஸான கம்ப்ளிமெண்ட் மெத்தட் நாங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ நான் இதுல இல்லை கூகுள் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி இதுல சர்ச் பண்ணிக்கொள்றேன். ஸோ இந்த விண்டோவில் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல நிறைய அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் என்னன்றதுக்கான டெஃபினிஷன்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் the number system encodes the positive and negative numbers in binary number representation. So ஒரு positive number என்று சொல்லி ஒன்று இருக்கும் என்று சொன்னா கட்டாயம் நெகட்டிவ் நம்பர் என்று சொல்லியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்க வேணும். இன் டெசிமல் நம்பர்ஸ் நாங்க அதை மைனஸ் போட்டு மார்க் பண்ணிக்கொள்வோம். ஈவன் ஒரு 17 என்ற ஒரு நம்பர் இருந்தா அது நெகட்டிவ் வேர்ஸ்ல நாங்க -17. பட் இன் பைனரி நம்பர் சிஸ்டத்திலே அப்படி ஒரு நோட்டேஷன் தேவை என்றதுக்காகத்தான் இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்றோம். ஸோ இதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தட் நேமால சொல்லிக்கொள்வோம். ஸோ இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல நிறைய அட்வான்டேஜ் எங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த அட்வான்டேஜையும் ஓரளவு நாங்கள் சொல்லிக்கொண்டு வருவோம். என்னென்ன அட்வான்டேஜ் எங்களுக்கு இருக்குது இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லி ரெண்டு டைப்பான நம்பர்ஸையும் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்கிறபடியால பாசிட்டிவ் ஆல்சோ நெகட்டிவ் நம்பர் ரெண்டையுமே நாங்க ஒரு கால்குலேஷன்ஸ் பார்க்கல. அடிஷன் சப்ட்ராக்ஷன், அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரெண்டு விதமான ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இங்க நாங்க அடிஷன் என்ற ஒரு ஆக்டிவிட்டிகளாலே எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கும். உண்மையில நாங்க மேத்ஸ்ல செய்யல ஒரு நம்பரை ஆட் பண்ண போறோம்னு சொல்லிக்கல, அது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பரா இருக்கும் சொன்னால் 7 பிளஸ் இப்படி நோட் பண்ணி கொண்டு வருவோம். 7 பிளஸ் 9 உண்மையில இந்த ரெண்டு நம்பருமே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. தென் நாங்க 7 மைனஸ் 3 இப்படி ஒரு நம்பர் வரைக்கும் இதை நாங்க ஒரு அடிஷனுக்குள்ளாலே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். 7 பிளஸ் போட்டு -3. ஸோ இப்படி நாங்க டினோட் பண்ணிக்க இந்த பிளஸும் மைனஸும் மல்டிப்ளை ஆகி மைனஸ் வரும். இது ஒரு அடிஷன் வைஸா நாங்க எழுதுறோம். தென் -7 பிளஸ் 3 அப்படி என்று சொல்லிக்கல, இதையும் நாங்க என்ன செய்யலாம்னா -7 ஒரு நம்பர் பிளஸ் பண்ண போறோம் +3. ஸோ இப்படி ஒரு டினோட்டால எங்களை கொண்டு வரலாம். தென் -7 -3 அப்படி என்று எழுதிக்கல, இங்க நாங்க -7 தனிய ஒரு நம்பராகும் பிளஸ் போட்டு -3 என்றதை இன்னொரு நம்பராகவும் எழுதலாம். ஸோ எங்கேயுமே நாங்க இங்க ஒரு பிளஸ் என்ற ஒரு ஆக்டிவிட்டியால மைனஸையும் செஞ்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அடிஷன் என்ற ஆக்டிவிட்டி மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணி கொள்றோம். ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். தென் இங்க நாங்கள் ஈஸியா அல்லது எஃபிஷியன்டான மெத்தட்ல கால்குலேஷன்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டூஸ் கம்ப்ளிமெண்ட்டுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் எங்களுக்கு இருக்கும். இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் நாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அல்லது எப்படி இதை நாங்க செய்து கொண்டு வர்றோம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இதுல ஒரு நோட் பேட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல வந்து நாங்க நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இனிஷியலா பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் நம்பரை நாங்க ரெப்ரசென்ட் பண்ண போறோம் டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல சொல்லிக்கல. ஒரு பாசிட்டிவ் நம்பர் நான் இங்க எக்ஸாம்பிள் எடுக்க போறது வந்து இந்த இடத்துல நான் 17 என்ற ஒரு நம்பர் பேஸ் 10. உண்மையில இந்த 17 ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. இதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கு எங்களுக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸ்ன்றது கட்டாயமான ஒரு மெத்தட். இப்ப டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல நாங்க நம்பர் ஆஃப் பிட்ஸை கன்சிடர் பண்ணிக்கல. இனிஷியலா நாங்க செய்யற கால்குலேஷன்ஸ் எல்லாமே 8 பிட்ஸை பேஸ் பண்ணதா எடுத்துக்கொள்வோம்.
அதுக்காக 8 பிட்ஸ் மட்டும்தான் பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் இருக்க வேணும் என்ற ரூல் இல்லை. மேபி அது 16 பிட்டா இருக்கலாம், 32 பிட்டா இருக்கலாம், 64 பிட்டா இருக்கலாம். அதுங்கிற நம்பர்ஸ் லார்ஜை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி கொண்டு வருவோம். அது ஒரு பெரிய நம்பரா இருக்கு, உண்மையில 8 பிட்ஸ் எங்களுக்கு காணாது. அந்த நேரங்களில் 16 பிட்ஸ்க்கு நான் மூவ் பண்ணி கொள்ளலாம். பட் இங்கே நாங்க ஒரு 17 மாதிரியான ஒரு சின்ன நம்பர் எடுக்க எங்களுக்கு 8 பிட்ஸே இனஃபா இருக்கு. 17என்றதை நாங்க பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கல எங்களுக்கு ஜென்ரலா தெரியும். பைனரி கன்வெர்ட் பண்ணிக்க 16 அதோட 1 ஆட் பண்ணோம்னு சொன்னா சரி. இங்க நாங்க இப்படி ஒரு நோட்டேஷனை நாங்க 17க்கு யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து என்ன இருக்குன்னா ஒரு 5 பிட்ஸ் தான் எங்களுக்கு இருக்கு. 8 பிட்ஸ் தேவைன்றதுக்காக நாங்க ஒரு 30 வந்து முன்னுக்கு ஆட் பண்ணிக்கணும். பேஸ் 2 அப்படின்னு மார்க் பண்ணவா இருந்தால் இதுதான் 8 பிட்ஸை பேஸ் பண்ணின 2's complement method to find the positive value of 17. 17 என்ற பாசிட்டிவ் நம்பர் என்ற 2's complement method வந்து இப்படி இருக்கு. இதே மாதிரி நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதுல நாங்க 32 என்றது ஒரு பாசிட்டிவ் நம்பரா எடுத்து சம்டைம் இந்த 32 நாங்க பிளஸ் என்று தரலாம். வாட் எவர் எல்லாம் ஒன்று பிளஸ் 32. இதுக்கான ஒரு நோட்டேஷன் என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டால் 32என்றது நாங்க சிம்பிளா நோட் பண்ணி கொண்டுறோம். 32 then 16 8 4 2 1 ஒன்றுமே இல்லை. 32 மட்டும் தான் ஜஸ்ட் 1 வரும். எக்ஸ்ட்ராவா 20 ஆட் பண்ணீங்கன்னா ஃபைன். ஸோ இதுதான் பிளஸ் 32என்றதுன்ற 2's complement method நோட்டேஷன். ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கான 2's complement methodல அதன் ரெப்ரசன்டேஷனை மார்க் பண்ணிக்கல டிரெக்டா நாங்கள் இதை மார்க் பண்ணி கொள்ளலாம். எந்த ஒரு கன்வர்ஷன்ஸ் இல்லாமல் எங்களுக்கு நம்பர்ஸ் காணாத பட்சத்தில் 0 ஆட் பண்ணலாம். 8 பிட்ஸ் இருக்க வேணும்ன்றதுக்காக 0. ஸோ இந்த இடத்துல நாங்க பாசிட்டிவ் நம்பரை மார்க் பண்றதுக்கான மெத்தட் பார்த்துருந்தோம். தென் நாங்க ஒரு நெகட்டிவ் நம்பரை ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நெகட்டிவ்னு சொல்லிக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது கால்குலேஷன் பார்ட் அண்ட் த ஃபைண்டிங் மெத்தட்ஸ். ஸோ நெகட்டிவை நான் இந்த லைனுக்கு இங்கால மார்க் பண்ணிட்டு வரேன். அதுக்காக நான் ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு இதை மார்க் பண்ணிட்டேன். இப்ப நாங்க ஃபைண்ட் பண்ண போறது வந்து பாசிட்டிவுக்கு எப்படி நாங்க ஃபைண்ட் பண்ணமோ அத மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். நெகட்டிவ் என்று சொல்லிக்க -17 அப்படின்றதுக்கான நெகட்டிவ் வந்து ஃபைண்ட் பண்ணி பார்ப்போம். -17 ஃபைண்ட் பண்ண போறோம்னு சொல்லிக்க இனிஷியலா நீங்க செய்ய வேண்டியது +17. இங்க நாங்க 3 ஸ்டெப்புகளால இந்த 2's complement ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்லிக்க டைரக்டா ஃபைண்ட் பண்ணினாங்க. நெகட்டிவ் நம்பர் ரெண்டேக்குல நாங்க 3 ஸ்டெப்பால ஃபைண்ட் பண்ணோம். முதலாவது +17க்கு ஃபைண்ட் பண்ணணும். +17 ஆல்ரெடி நாங்க ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 0001 0001 பேஸ் 2. செகண்ட் மெத்தட் நாங்க செய்ய வேண்டியது வந்து செகண்ட் ஸ்டெப்பா நாங்க செய்ய வேண்டியது ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஆஃப் -17. -17 ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணினா தான் நீங்க 2's complement நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இங்க இருக்க போற இந்த ஃபைண்ட் பண்ணின பாசிட்டிவ் நம்பர் தலைகள் பெருமானமா இருக்கும். வைஸ் வர்சா நாங்க தலைகள் இன்வெர்ட் பண்ணி எழுதுறோம். 0 எல்லாத்தையும் 1 மாத்த வேணும், 1 எல்லாத்தையும் 0 மாத்த. சோ இங்க 3 டைம் 0 வரபடியால 3 டைம் 1. 1 வரபடியால 0, then 3 டைம் 1 0 பேஸ் 2 அப்படின்னு மார்க் பண்ணி. சோ ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் அப்படின்றது நாங்க ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண பாசிட்டிவ் நம்பர் இன்வெர்ட் பண்ண வெர்ஷனா இருக்கு. சென் ஃபைனலா நாங்க என்ன செய்யலாம்டா இங்க 2's complement அப்படின்றது ஃபைண்ட் பண்ணலாம். 2's complement of -17. -17 அப்படின்றது 2's complement நாங்க என்ன செய்ய வேண்டாம். லாஸ்டா நாங்க ஃபைண்ட் பண்ண நம்பரோட 1 வந்து ஆட் பண்ணிக்கொள்ளும். சோ ஆல்ரெடி நாங்க ஃபைண்ட் பண்ண ஆன்சர் வந்து 1110 1110 பேஸ் 2. அதோட நாங்க 1 பேஸ் 2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண மட்டும் சொன்னா 0 இருக்கிறபடியால 0 + 1 1 வரும். தென் 1 1 அப்படியே நீங்க மார்க் பண்ணிட்டு வளமையா இருக்கிற மாதிரி இங்க மார்க் பண்ண போறோம். 4 டைம்ஸ் 1 வரும், ஒரு 0 again 1 1 1. இப்படி நாங்க ஒரு மைனஸ் நம்பரை இங்க டினோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. 3 ஸ்டெப் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. முதலாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் நாங்க ஃபைண்ட் பண்ணி
செகண்ட் ஸ்டெப் நாங்க ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணி தேர்ட் ஸ்டெப்ல நாங்க டூஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு டைரக்டா ஃபைண்ட் பண்ணிக்கொள்ற இந்த கம்ப்ளிமெண்ட் மெத்தட் ரெப்ரசன்டேஷன் நெகட்டிவ் நம்பருக்கு நாங்க 3 ஸ்டெப்பால ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. சோ இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி நாங்க இந்த கால்குலேஷன்ஸ் செய்யல. கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் -32 அப்படின்ற இந்த நம்பரை எப்படி நாங்க டூஸ் கம்ப்ளிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். சோ அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட்ல சொல்லிக்கொள்ளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்றேன். அந்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு. சோ இந்த இடத்துல நாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தென் இந்த இடத்துல நாங்க ஒரு டெசிமல் நம்பரை தந்துட்டு கம்ப்ளிமெண்ட் மெத்தட்டை ஃபைண்ட் பண்றதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல இருந்து கொண்டு எப்படி நாங்க டெசிமல் நம்பரை ஃபைண்ட் பண்றன்ற டவுட். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் நம்பரை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கல, இனிஷியலா இருக்க போற இந்த 8 பிட் ரெப்ரசன்டேஷன் ஸ்டார்டிங் பிட் இதை நாங்க MSD ன்னு சொல்லிக்கிறோம், மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட். +32 ஃபைண்ட் பண்ணிக்கல இவங்களோட MSD பாத்தீங்கன்னு சொன்னால் இனிஷியல் 0 வேற. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்ற டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல MSD 0வா இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. பட் இன் ஹியர் நாங்க -7 அப்படின்றது 17 அப்படின்றத நாங்க ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். -17 இந்த -17 அப்படின்றது இந்த இனிஷியல் வேல்யூ அது MSD வந்து அப்படி இருந்ததுன்னு சொன்னார் டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல -1 இருந்து MSD வந்து 1ல ஸ்டார்ட் ஆகாம இருந்தா இது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கு. நீங்க ஒண்ணு ட்ரை பண்ணி பார்க்கலாம், -32ன்றதை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் கூட அதிന്റെ MSD 1 தான். ஒரு நெகட்டிவ் நம்பர்ன்ற டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல MSD 1 இருந்தா அது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கு. அப்படி இல்லையே அது MSD 0வா இருக்குமா இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. சோ பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பரை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் பர்டிகுலர் டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் ரெப்ரசன்டேஷன் MSD 0வா இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் நம்பர், MSD 1 இருந்தா அது ஒரு நெகட்டிவ். சப்போஸ் எங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டெப்ல செய்ய வேண்டி வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர் டூஸ் கம்ப்ளிமெண்ட் நாங்க வந்து டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ண வேணும், அல்லது நெகட்டிவ் நம்பர் டூஸ் கம்ப்ளிமெண்ட் நாங்க அதிന്റെ நார்மலான டெசிமல் ரெப்ரசன்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிக்கல. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த MSD-யை வச்சுக்கொண்டு அது பாசிட்டிவா நெகட்டிவா ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி. சோ இங்க இருக்க போற அவ்வளவு மெத்தட்ஸையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நாங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒன்று எடுத்துக்கொள்வோம் டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். சோ டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒன்று எடுப்போம் 0 1 1 1 0 1. சோ இதுல 4 டிஜிட்ஸ் வந்துட்டு 0 1 8 டிஜிட்ஸ் எங்கள்ட்ட இருக்கு. இது ஒரு ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு தந்திருக்கு. முதலாவது விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். எங்களுக்கு தந்த ஆன்சர் வந்து டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட்ல எங்களுக்கு வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணது MSD. சோ நான் ஃபைண்ட் பண்ணலாம் இந்த 0 வச்சு இது உண்மையில ஒரு பாசிட்டிவ் நம்பர் என்றபடியால தான் 0ன்றது ரெப்ரசென்ட் பண்ணப்படும். ஃபைன். தென் நாங்க இதை டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிக்கல, இதை டைரக்டாவே கன்வெர்ட் பண்ணலாம். சோ டைரக்டா கன்வெர்ட் பண்ணலாம் என்றபடியால 0 1 1 1 0 1 0 1 இதை எப்படி எழுதிட்டு நாங்க எந்தெந்த வேல்யூஸ் எங்களுக்கு இருக்குன்னு பார்ப்போம். 1 இருக்கு, 2 இல்ல, 4 இருக்கு, 8 இல்ல, 16 இருக்கு, 32 இருக்கு, தென் 64 இருக்கு. சோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்போமா இருந்தா இந்த இடத்துல 64 32 அண்டேக்க 96 வந்துடும். 102 112 112 ஓட நாங்க இங்க 5 ஆட் பண்ணுவோமா இருந்தா 170 பேஸ் 10. சோ இது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கு. இப்படி நாங்க எங்களுக்கு ஒரு பைனரி நம்பர் தரேன், அதுவும் பர்டிகுலரா எங்களுக்கு நாங்க ஒரு கம்ப்ளிமெண்ட் மெத்தட் எங்களுக்கு தரேக்கல, அதிന്റെ முன்னுக்கு இருக்க போற இந்த நம்பரை வச்சு இதுக்கான ஆன்சரை நாங்க ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பாசிட்டிவ் நம்பர். பட் பாசிட்டிவ் நம்பருக்கு எங்களுக்கு ஈஸியான ஒரு கால்குலேஷன் தான் வரப்போது, டைரக்டா நாங்கள் இதை ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். ஈஸியான மெத்தட் வந்து நாங்க இதுல பார்த்துக்கோம். தென் நெக்ஸ்ட் இங்க ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒன்று எங்களுக்கு வரைக்கும்.
ஸோ நெகட்டிவ் நம்பர்னு சொல்லிக்கல உண்மையில எம்எஸ்டி வந்து எங்களுக்கு வர போது வந்து 1 சொல்லி அதுக்கான கால்குலேஷன்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரும். ஸோ நெகட்டிவ் என்றபடியால நான் இங்க இதுக்கு பக்கத்திலேயே இந்த விண்டோவை நான் செப்பரேட் பண்ணிட்டு இதுலயே செய்து கொண்டு வரேன். ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒன்று ஃபைண்ட் பண்ண போறோம். 1 0 0 1 1 0 1 1. ஸோ இப்படி ஒரு 8 டிஜிட்ஸை வச்சுக்கொண்டு ஒரு நெகட்டிவ் நம்பர் சாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஸோ இது பேஸ் 2 தந்திருக்கிறேன். இது ஒரு டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தடா. ஸோ இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தடை ஃபர்ஸ்டா நாங்க ஃபைண்ட் பண்ணணும். இது ஒரு நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பராண்டு எம்எஸ்டி 1 தொடங்குறபடியால இது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கும். நெகட்டிவ் நம்பரின் டெசிமல் நம்பர் நமக்கு ஃபைண்ட் பண்ணி அதுக்கு நாங்க 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆன்சருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நாங்க ரிவர்ஸ்ல செய்து தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணலாம். அது எப்படி இந்த 3 ஸ்டெப்பை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ஃபர்ஸ்டா நாங்க அதிண்ட பாசிட்டிவ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியிருப்போம். தென் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஃபைனலா நாங்க டூஸ் கம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணியிருப்போம். டூஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கல ஆல்ரெடி ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ண ஆன்சரோட 1 ஆட் பண்ணிடும். அதிண்ட ரிவர்ஸ் என்று சொல்லிக்கல இங்க நாங்க இனிஷியலா ஃபைண்ட் பண்ண போறது 1 0 0 1 1 0 1 1. இந்த இடத்துல நாங்க இந்த 1 என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரிடக்ட் பண்ண ஒன்று ஆட் பண்ணி வந்த வேல்யூ என்றபடியால இவரை நாங்க ஒன்றை கழிக்க போறோம். ஸோ இதுல 0 அப்படி என்று வரும் 1 0 1 1 1 0 0. ஸோ இந்த நம்பர் தான் என்னவா இருக்கும் என்று சொன்னால் 1 ரிடக்ட் பண்ணி வந்த வேல்யூ ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் வேல்யூவா இருந்தது. பர்டிகுலர் நம்பர் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் வேல்யூ தான் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்டோட ஆட் பண்ணி வந்தபடியால ஸோ இது ஒரு ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் வேல்யூ. தென் நாங்க இந்த ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட்ல இருந்து டெசிமல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன செஞ்சோம்னா இன்வெர்ட் பண்ணிருக்கோம். இன்வெர்ட் பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி நடந்தபடியால தான் உங்களுக்கு ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் வந்தது. ஸோ இதை நாங்கள் இப்ப இன்வெர்ட் பண்ண தட் மீன்ஸ் 1 0 ஆகும் 0 1 ஆகும் மாறும். ஸோ அகைன் 0 1 1 0 0 1 0 1. இதை நாங்க 1 எல்லாம் 0 ஆகும் 0 எல்லாம் 1 ஆகும் பார்க்கலாம். ஸோ இப்ப நாங்கள் இந்த நம்பருக்கான டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். இதுக்கான டெசிமல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்க 1 இருக்கு 2 இல்ல 4 இருக்கு 8 இல்ல 16 இல்ல 32 இருக்கு 64 இருக்கு. ஸோ 96 அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வரும் 100 101. ஸோ இதன் ஆன்சர் வந்து 101 என்று வருது. பட் இது ஒரு நெகட்டிவ் நம்பர் என்றபடியால மைனஸ் 101 மைனஸ் 101 என்றதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இது டெசிமல். நாங்க ரிவர்ஸ்ல இதன் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட். இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி ஒரு டெசிமல் நம்பருக்கு டூஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்றது. ஈவன் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி. தென் நாங்க இப்ப பார்த்திருந்தோம் எப்படி ஒரு டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் டெசிமலுக்கு சேஞ்ச் பண்றது. அது ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிக்க டைரக்டா நாங்க சேஞ்ச் பண்ணலாம். எம்எஸ்டி 0வா இருக்கிற நேரங்கள் எம்எஸ்டி 1 இருக்கிற நேரங்களில் அது ஒரு நெகட்டிவ் நம்பர். நான் சொன்னாங்க 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது ஜென்ரலா எங்களுக்கு தெரிய வேண்டிய சில விஷயம். பட் எனிஹவ் நான் இது ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். சம்டைம்ஸ் எங்களோட நம்பர் நோட்டேட் பண்ணிக்கலாம். இந்த டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தடை நாங்க யூஸ் பண்ணிக்க 8 பிட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஸோ 8 பிட்டை யூஸ் பண்ணி நாங்க மென்ஷன் பண்ணக்கூடிய அல்லது டினோட் பண்ணக்கூடிய மேக்சிமம் பாசிட்டிவ் நம்பர் எப்படி இருக்கலாம்னு செக் பண்ணோம். டூஸ் கம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்க டினோட் பண்ணக்கூடிய மேக்சிமம் பாசிட்டிவ் நம்பர். ஒரு மேக்சிமம் பாசிட்டிவ் நம்பர் எப்படி இருக்கலாம்னா அப்பவும் பாசிட்டிவ் நம்பர் வந்து கட்டாயம் 0வா இருக்கும். இனிஷியல் நம்பர் எம்எஸ்டி அது ஒரு மேக்சிமம் நம்பரா இருக்க வேணும்ன்றதுக்காக பின்னுக்கு இருக்க போற 7 டிஜிட்ஸுமே எங்களுக்கு 1 தான் இருக்கு. பிகாஸ் மேக்சிமம் நம்பர் எனக்கு தேவை. மேக்சிமம் பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிக்கல அது வந்து கட்டாயம் எம்எஸ்டி 0வா இருந்தே ஆக வேணும். லாஸ்டா இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து 1 இருந்தா அது ஒரு மேக்சிமம் நம்பரா இருக்கும். இதை நாங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணி எடுக்க உங்களுக்கு பிளஸ் 127 பிளஸ் 127 ஒரு பெரிய நம்பர். நாங்க டூஸ் கம்ப்ளிமெண்ட் மெத்தட் மேக்சிமம் யாங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த பிளஸ் நம்பர்ல மேக்சிமம் நம்பர்ன்றது நான் நீங்க கதைச்சிட்டு வர்றது வந்து 8 பிட்ஸை அடிப்படையா வச்சு.
8 பிட்ஸை பேஸ் பண்ணி நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிக்கல இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் நாங்க மார்க் பண்ணலாம். இப்போ 129 ஓ 28 ஓ 130 200 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எங்க 8 பிட்ஸ் தான். இதை விட பெரிய ஒரு நம்பரை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 16 பிட் ஓ 32 பிட் தேவை. தென் நாங்க மினிமம் நம்பர் ஃபைண்ட் பண்ண போறோம். மினிமம் நெகட்டிவ் நம்பர். மினிமம் எந்த நெகட்டிவ் நம்பரை நாங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கணும்னா இனிஷியல் வேல்யூ 1 இருக்கும். தட் மீன்ஸ் MSD 1 இருக்க வேணும். அது ஒரு குறைவான பெருமானமா இருக்க வேணும்ன்றதுக்காக மிச்சமா இருக்க போற 7 டிஜிட்ஸையும் வந்து நான் 0வால ஃபில் பண்றேன். இதை நாங்க ப்ரீவியஸா பார்த்த மெத்தட்ல அதை ரிவர்ஸ்ல இதை நாங்க என்ன செய்யலாம், 1 ரிடக்ட் பண்ணலாம். 1 ரிடக்ட் பண்ணமென்று சொல்லி இதுல இருந்தது. நாங்கள் இந்த டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கத்தானே வேணும். ஸோ அது ஃபைன் பண்றதுக்காக இதுல இருந்து 1 ரிடக்ட் பண்ணமென்று சொன்னால் எங்களுடைய ஆன்சர் வந்து இது ஒரு பிளாக் கலரால மார்க் பண்ணிட்டு வரேன். பிகாஸ் இந்த கால்குலேஷன் 3 ஸ்டெப்பை நாங்க ரிவர்ஸ்ல செய்து இந்த டெசிமல் வேல்யூ ஃபைன் பண்ணோம். இதுல இருந்து 1 ரிடக்ட் பண்ணமென்று சொல்லிச்சோம். அதாவது வந்து 1000 0000. இதுல இருந்து 1 நாங்க ரிடக்ட் பண்ணமென்று சொன்னா எங்களுடைய ஆன்சர் வந்து 0 111 1111 வரும். இது எகைன் நாங்க இன்வெர்ட் பண்ணமென்று சொன்னால் 10000000 வரும். இதுக்கான டெசிமல் வேல்யூ நாங்க ஃபைண்ட் பண்ணி 128 வரும். ஸோ இந்த இடத்துல இது இந்த நோட்டேஷன் -128. ஒரு 8 பிட்ஸை பேஸ் பண்ணி 2's கம்ப்ளிமெண்டால ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஆக குறைவான ஒரு நம்பர், ஒரு மினிமம் நம்பர் -128. ஸோ 8 பிட்டை பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சுக்குலாம் நாங்க எல்லா கால்குலேஷனும் செய்யலாம். சப்போஸ் இந்த கால்குலேஷனை விட ஒரு நம்பர் வந்துட்டு சொன்னால் அந்த கால்குலேஷன் ராங்கான கால்குலேஷனா தான் ரெப்ரசென்ட் ஆகும். இதை நாங்க ஒரு ஸ்கேல்ல மார்க் பண்ணுவோமா இருந்தா இதை நாங்க ஒரு கிரீன் கலர்ல நான் இந்த ஒரு ஸ்கேல் ஒன்று ட்ரா பண்ணி கொள்றேன். இதுல சென்டர்ல நாங்க 0ன்றதை டினோட் பண்ணிக்கொள்வோம். இதுல நான் 0 அப்படின்றத மார்க் பண்றேன். 8 பிட் பேஸ் பண்ணி நாங்க இந்த கால்குலேஷனை செய்யல பாசிட்டிவ் நம்பர் வந்து இந்த சைட்ல இருக்கு. மேக்சிமம் நாங்க மார்க் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் எதா இருக்கும்னு சொல்லி சொன்னா +127. ஸோ இதுல மார்க் பண்ணிட்டு இதுல நான் 127 அப்படின்றதுதான் எங்களோட ஒரு மேக்சிமம் லிமிட்டா இருக்க போது. இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். மினிமம் நம்பர் என்று சொல்லிக்கல ஒரு நெகட்டிவ் நம்பர் இங்க எங்களுக்கு -128. இதுதான் எங்களுக்கு மினிமம் நம்பரா இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரேஞ்சை விட்டு நாங்க வெளியே போகல அந்த கால்குலேஷன்ஸ் வந்து ரோங்கா இருக்கு. இந்த ஸ்கேல் நான் ட்ரோ பண்ணி கொண்டது வந்து 8 பிட்டை பேஸ் பண்ணி செய்யற கால்குலேஷன்ஸுக்கு மட்டும். சப்போஸ் இந்த ரேஞ்சை விட்டு நாங்க ஒரு பெரிய நம்பரை ரெப்ரசென்ட் பண்ண வேண்டி இருக்குது, அது மைனஸ் நம்பர்ல இன்னும் சின்ன நம்பரா இருக்குது, பாசிட்டிவ்ல இன்னும் பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க 16 பிட் ஓ 32 பிட் மெத்தடுக்கு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம் எப்படி ஒரு டெசிமல் நம்பரை 2's கம்ப்ளிமெண்ட்ல ரெப்ரசென்ட் பண்றது. ஈவன் அது ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருந்தா என்ன, நெகட்டிவ் நம்பரா இருந்தா என்ன. தென் அடுத்ததா பார்த்திருந்தோம் ஒரு பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் டெசிமல் நம்பரை நாங்க கம்ப்ளிமெண்ட் மெத்தடுக்கு மாத்தினா பிறகு எப்படி அதை திரும்ப கம்ப்ளிமெண்ட்ல இருந்து டெசிமலுக்கு மாத்துறது. அதுக்காக நாங்க MSD-யை ஃபைன் பண்ண வேண்டி இருக்கும். அது 0வா இருக்கேக்கல ஒரு பாசிட்டிவ் நம்பராகும், 1ஆ இருக்கேக்கு அது ஒரு நெகட்டிவ் நம்பராகவும் இருக்குமான்னு பார்த்துருந்தோம். தென் இந்த 2's கம்ப்ளிமெண்ட் மெத்தடின் 8 பிட் ரெப்ரசன்டேஷனை வச்சு எவ்வளவு ரேஞ்சுக்குள்ள நாங்க இந்த கால்குலேஷனை செய்யலாம்னு பார்த்திருந்தோம். -128ல இருந்து +127 வரையான கால்குலேஷன்ஸ் செய்யலாம். ஆல் ஓவரா இந்த வீடியோன்ற சம்மரி இதுதான். பட் எக்ஸ்ட்ராவான ஒரு ரெஃபரன்ஸுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். நாங்க 2's கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ணிக்கல அது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருக்கிற நேரங்கள்ல நாங்க அந்த மெத்தட் இதான் யூஸ் பண்ணிக்கொள்றோம். அதாவது வந்து இப்போ ஒரு -7 அப்படின்ற ரெப்ரசென்ட் பண்ண சொல்லிக்கல நாங்க -7க்கு இனிஷியலா செய்ய போறது வந்து +7 நோட்டேஷன் தான் ஃபைன் பண்றோம். +7 நோட்டேஷன்ஸ் எப்படி எங்களுக்கு வருதுன்னு சொன்னால் 00000111 இதுதான் உண்மையில +7க்கான ரெப்ரசன்டேஷன் 8 பிட்ல நான் நோட் பண்ணிருக்கேன்.
தென் இதுண்ட ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்ண சொல்லி தனியா கேட்கல. ஸோ ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லி கேட்கல. நாங்க இதை வந்து இன்வெர்ட் பண்றோம் உண்மையில. 1 1 1 1 1 0 0 0. இந்த ஆன்சர் தான் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் என்ற மெத்தடால நாங்க எடுக்கிறோம். ஏன் இதை நாங்க இன்வெர்ட் பண்றோம்ன்ற ஒரு டவுட் உண்டு. இன்வெர்ட் பண்றேன்னு சொன்னா உண்மையில அதோட மீனிங் என்னவா இருக்குன்னு சொன்னா 8 டைம் 1 வந்து எழுதிட்டு நாங்க 1 1 1 1 1 1 1 1 8 டைம் நாங்க 1 எழுதிட்டு அதுல இருந்து உண்மையில இந்த பாசிட்டிவ் நம்பரை நாங்க ரிடக்ட் பண்றோம், கழிக்கிறோம். சோ இந்த இடத்துல எங்களுக்கு 0 0 0 0 0 1 1 1 இதான் உண்மையிலே அந்த 7 என்ற நம்பர். இது பிளஸ் 7 என்ற நம்பர். இது இத நாங்க ரிடக்ட் பண்ற நேரத்தில் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது 0 0 0. அகைன் பாத்தீங்கன்னு சொன்னா 1 1 1 1. இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு இங்கேயும் வருது. உண்மையில இதை இன்வெர்ட் பண்ணுங்க, தலைகீழாகுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு சொன்னா ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்றோம்னு சொல்லி 8 டைம் 1 எழுதிட்டு அதுல இருந்து அந்த பாசிட்டிவ் நம்பரை கழிச்சு வர விட தான் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட். பட் கால்குலேஷன் ஈஸிக்காக நாங்கள் அதை இன்வெர்ட் பண்றோம். பட் ரெண்டு ஆன்சருமே ஒன்றுன்றபடியால இந்த மெத்தடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உண்மையில ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட் ஃபைன் பண்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எத்தனை பிட்டை நாங்க பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் செய்யறோமோ அத்தனை பிட் நாங்க 1 எழுதிட்டு அதுல இருந்து உண்மையில அந்த பாசிட்டிவ் நம்பரை கழிச்சு வார ஆன்சர் தான் ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட். கால்குலேஷன்ஸ் ஈஸினஸுக்காக அல்லது நாங்க ஈஸியா கால்குலேட் பண்ணணும்ன்றதுக்காக அதை நாங்க இன்வெர்ட் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் செய்யறோம். எனிஹவ் 2 மெத்தட்ஸுமே அவைலபிள். ரெண்டு மெத்தடுமே நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க ஒன்ஸ் கம்ப்ளிமெண்ட், டூஸ் கம்ப்ளிமெண்ட் அதோட கால்குலேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் செஷன் வீடியோல நாங்க இந்த ஒன்ஸ் டூஸ் கம்ப்ளிமெண்ட்டை வச்சுக்கொண்டு எப்படியான கால்குலேஷன்ஸ் செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு. தேங்க்யூ.